சிரஞ்சீவி. அத்தியாயம் 26. ஆதித்தனின் புரவியின் வேகம் கண்டே அவனது மனநிலையை கணித்தான் பார்த்திபன். விரைந்து அவனை நெருங்கினான். நெருங்கிய அவனை கூர்மையாய் பார்த்தான் ஆதித்தன். பார்த்திபா, தொண்டை மண்டல பாதுகாப்பு உங்கள் பொறுப்பில்தானே இன்னமும் உள்ளது? ஆம் நண்பா. அப்படி இருக்கையில் பாண்டிய ஆபத்துதவிகள் சுதந்திரமாக எப்படி உழவுகிறார்கள்? இன்று என்னையே தாக்கும் அளவிற்கு ஊடுருவி உள்ளார்களே, இதுதான் பாதுகாப்பு என்பதின் அர்த்தமா? மன்னிக்கவும் நண்பா, எப்படி நடந்தது என்றே தெரியவில்லை. இன்னும் காவலை நான் தீவிரப்படுத்துகிறேன். தீவிரப்படுத்த வேண்டியது காவலை மட்டுமல்ல, கவனிப்பையும். ஒற்றற்படை ஓய்வெடுக்கிறார்களா என்ன? எவர் மீது ஐயம் வரணும், தயவு தாட்சண்யம் காட்டாது விசாரிக்க சொல். சிறிதளவு ஐயம் தீவிரமாயினும் சிறையில் தள்ளி உறுத்திவிட உத்தரவிடு. இதே தாக்குதல் நாளை இங்கு வரவிருக்கும் சோழ மாமன்னர் மீது நடந்தால் கடுமையான விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை மறந்துவிடாதே. எனது நண்பன் என்பதற்காக இன்று நடந்ததை நான் மறைத்து விடலாம். நாளை இதே போல இருப்பேன் என்று எண்ணிவிடாதே. சோழத்தின் பாதுகாப்பு என்று வந்த பிறகு நான் யாரையும் எளிதில் விட்டுவிட மாட்டேன் என்பதை நீ அறிவாய். சற்று கவனமாக இரு என்று கூறிய ஆதித்தன் புறவையை இன்னும் வேகமாக செலுத்தி தான் தங்கியிருந்த மாளிகையை அடைந்தான். வேகமாக உள் நுழையும் போதே வாயிலில் இருந்த காவலன், இளவரசர் அருண்மொழி வந்திருக்கிறார், தங்களை காண என்றான். அதை கேட்டதும் கொந்தளித்து கொண்டிருந்த ஆதித்தனின் உணர்ச்சிகள் ஒரே நொடியில் அடங்கின. மனதில் இனம் புரியாத தவிப்பு, பாசம் ஒன்று படர்ந்தது. நடையை துரிதமாக்கினான். நடக்கும் நடையிலேயே எதிரிகளை அதிர வைக்கும் தன் தமையன் ஆதித்தன் உடலெங்கும் வெட்டுக்காயங்களோடு வீறு கொண்டு வேங்கையாக வருவதை கண்ட அருண்மொழி முதலில் தன்னை மறந்து ஆதித்தனை ரசித்தான். பிறகுதான் பதறிப்போனான். என்னவாயிற்று அண்ணா? எவர் கண்ட துணிவு இது எம் தமையனை தொடுவதற்கு? கேட்ட வேகத்திலேயே தன் உடை வாளை உருவினான் அருண்மொழி. வாளை உள்ளே வை அருண்மொழி. நான் ஒருவன் இருக்கும் வரையில் எதிரிகளுக்கு எதிராக நீ வாளை எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. உள்ளே வை என்றான் ஆதித்தன். அண்ணா என்று ஓடிச் சென்று அவனை தழுவிய அருண்மொழி அகமகிழ்ந்து நின்றான். என்ன அண்ணா இது என்றான் காயங்களை தடவியபடி. இதுவா? எதிரிகளின் வாட்களில் சில என் உடலை முத்தமிட்டு பார்க்க ஆசைப்பட்டு அதை நான் அனுமதித்ததின் விளைவு. பெரிதாய் ஏதுமில்லை, அது இருக்கட்டும். பயணம் எப்படி இருந்தது? எப்போது இங்கு வந்தாய்? வந்ததும் ஏதாவது சாப்பிட்டாயா? யாரங்கே என்று குரல் கொடுத்தான் ஆதித்தன். கைகள் அருண்மொழியின் தலையை தடவி கொண்டிருந்தன. நீங்கள் போய் காயங்களுக்கு முதலில் மருந்திட்டு வாருங்கள் அண்ணா, பிறகு ஒன்றாகவே உணவருந்துவோம் என்றான் அருண்மொழி. நல்லது, இதோ வந்துவிடுகிறேன் என்றவன் ஓட்டமும் நடையுமாக உள் அறைக்குள் நுழைந்தான். சிறிது நேரம் கழித்து குளித்து வேறு உடைகளோடு திரும்பி வந்தான். காயங்களுக்கு மயிலிறகால் மருந்திட்டிருப்பது தெரியவந்தது. இருவரும் உணவருந்த அமர பணியாட்களை வெளியில் போக ஆதித்தன் சைகை செய்ய அவர்கள் அங்கிருந்து விலகினர். சொல் அருண்மொழி, தந்தையார் நலம்தானே? நீ எப்படி உள்ளாய்? பார்த்து சில மாதங்களே ஆனாலும் சற்று வளர்ந்து விட்டாயடா. உடல் வலிமை கூடியுள்ளது தெரிகிறது. அனைவரும் நலம்தான் அண்ணா. உங்கள் தம்பி என்ற பின் வளர்ச்சிக்கு என்ன குறை வந்துவிடப் போகிறது எனக்கு? அது இருக்கட்டும். எப்படி அண்ணா எப்போதும் எங்களை விட்டுவிட்டு தனியாகவே இருக்க உங்களால் முடிகிறது? இதை கேட்டதும் ஹஹஹா என்று பலமாக சிரித்தான் ஆதித்தன். தனியாகவா? நானா? உங்களையெல்லாம் விட்டுவிட்டா? ஒட்டுமொத்த சோழமும் எப்போதும் இங்கேயே தானடா உள்ளது தம்பி என்று தன் நெஞ்சினை குத்தி காட்டினான் ஆதித்தன். அது தெரியும் அண்ணா. தனியாகவே இருப்பது உங்களுக்கு கடினமாக படவில்லையா? ஓ அப்படியா? எனது திருமணம் தொடர்பாக பேசச் சொல்லி மாமன்னர் அனுப்பிய பெரிய மனிதர் நீதானா தம்பி? கேட்ட ஆதித்தனை விழிகள் விரிய பார்த்தான் அருண்மொழி. எப்படி அண்ணா கண்டுபிடித்தீர்கள் நான் அதற்காகவும் வந்துள்ளதை? வேறு எவருமே இது பற்றி உங்களுடன் பேச பயப்படுகிறார்கள் அண்ணா. சரி, இப்போது என்ன அவசரம் வந்தது இதை பற்றி பேச? அதுவும் என்னை கண்டு மிரளாத உன்னை அனுப்பும் அளவிற்கு? பூதி விக்ரமகேசரியார் இறப்பால் வானதி தனியாளாய் நிற்பதையும் மதுராந்தகருக்கு திருமண ஏற்பாடுகள் நடத்த இருப்பதால் அவரை விட மூத்தவரான ஆதித்தரின் திருமணத்தையும் முடிவு செய்ய வேண்டிய அவசியத்தையும் விளக்கினான் அருண்மொழி. கூடவே வடதிசை மாதண்ட நாயகராக ஆதித்தன் நியமிக்கப்பட இருப்பதையும் தெரிவித்தான். ஓ, பதவி அளித்து என்னை நேரடி போட்டியிலிருந்து விலக்க நினைக்கிறார்களா என்றான் ஆதித்தன். அப்படி அல்ல அண்ணா. தேவையற்ற வதந்திகளையும் குழப்பங்களையும் தவிர்ப்பதற்காக கூட இருக்கலாம் அல்லவா? எவரையுமே நேசிக்க மட்டுமே தெரிந்த உனக்கு இதற்கு பின்புறமுள்ள சூது புரியாமல் போனதில் வியப்பில்லையடா தம்பி. அண்ணா,
நான் நேரடியாகவே கேட்கிறேன். வடதிசை மாதண்ட நாயகனாக பொறுப்பேற்க உங்களுக்கு விருப்பம் உண்டா இல்லையா? விருப்பப்படுவேன் என்று நீ நினைக்கிறாயா அருண்மொழி? இல்லை அண்ணா, என்னால் அப்படி நினைக்க முடியவில்லை. ஒருவேளை சோழத்தின் அடுத்த மன்னராக வேண்டும் என்ற விருப்பத்தால் இது நிராகரிக்கப்படுகிறதா அண்ணா? அதற்கு முன்பு சோழத்தை அடுத்து தன் கையில் எடுக்க மதுராந்தகன் தகுதியானவனா என்பதற்கு நீ பதில் சொல்ல வேண்டும். உரிமை இருக்கிறதே அண்ணா அவருக்கு. நம் தந்தை கொடுத்த வாக்கு இருக்கிறதே. ஆமாம், அது மட்டுமே தடையாக இருக்கிறது சோழத்தின் முன்னேற்றத்தில். தம்பி, மன்னன் என்பவன் ஒட்டுமொத்த மக்களின் நம்பிக்கையை பெற்றிருத்தல்தான் உரிமை. தன் மன்னன் எப்பாடுபட்டேனும் தங்களை காப்பான் என குடிமக்கள் உணர்வதே உரிமை. வீரமும் நிர்வாக திறமையும் தனித்து இயங்கும் தன்மையும் சுயமாய் முடிவெடுக்கும் சிந்தனையும் அதை சரியாக்கும் திறனும் கொண்டவனே ஒரு நாட்டை ஆளவும் அதனை முன்னேற்றவும் தகுதியானவன். அது மதுராந்தகனிடத்தில் இல்லை என உறுதியாக தெரியும். எந்த ஒரு விஷயத்திற்கும் தனது தாயிடம் மட்டுமே பேசி முடிவெடுக்கும் ஒருவனை நம்பி இத்துணை பெரிய சோழத்தின் எதிர்காலத்தை நாம் எப்படி ஒப்படைப்பது? இதில் மதுராந்தகனின் தவறும் இல்லை. அவன் வளர்க்கப்பட்ட விதமும் அவனுக்கு வாய்ப்பு அளிக்காமையுமே காரணம் என்றான் ஆதித்தன். பிறகு என்ன அண்ணா? வாய்ப்பு அளித்தால் நிரூபித்து காட்டிவிடப் போகிறார் என்றான் அருண்மொழி. அப்படியா? ஈழத்திற்கு மதுராந்தகனின் தலைமையில் படை ஒன்றை அனுப்பச்சொல், முதலில் பார்ப்போம். ஏன் அண்ணா, செல்ல மாட்டாரா? வெல்ல மாட்டான், அனுபவம் இல்லை. பிரச்சனைகளை சமாளிக்கும் திறன் போதாது. இது அனைவரும் அறிவார்கள். அதற்கு பதில் உன்னை அனுப்புவதாக சொன்னால், நீ படை கொண்டு செல்வதாக சொன்னால் நானே முன்னின்று சொல்வேன், வெல்லாமல் என் தம்பி திரும்ப மாட்டான் என்று உறுதியாக சொன்னான் ஆதித்தன். அப்படியெனில் சோழத்தின் அடுத்த மன்னனாக மதுராந்தகரை நியமிப்பதில் தங்களுக்கு உடன்பாடு இல்லையா? ஆம், அதற்கு தகுதியானவர் கையில் மட்டுமே சோழம் செல்ல வேண்டும் என்கிறேன் நான். அப்படியானால் நீங்கள் மன்னனாக விரும்புகிறீர்கள். அதற்காகவே இந்த வடதிசை பொறுப்பை ஏற்க மறுக்கிறீர்கள், சரியா? இல்லையடா, மன்னனாக முடிசூட்டி கொள்ள சோழத்திற்குள் முடங்க நான் விரும்பவில்லை. சோழத்தை விரிவாக்க நினைக்கிறேன். உலகெங்கும் புலிக்கொடி வியாபித்து பறக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஈழத்தில் இருந்து பாண்டிய மணிமுடியை கவர்ந்து வர நினைக்கிறேன். சுற்றியிருக்கும் நாடுகளெல்லாம் சோழர் புலிக்கொடி ஒளி வீசி பறக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். இவையெல்லாம் நடக்க வேண்டுமெனில் சோழத்தின் ஆட்சி அசைக்க முடியாத அளவிற்கு நிலைநிறுத்துவான் என நான் முழுமையாக நம்பும் ஒருவனிடம், அதற்கு முழு தகுதியானவனிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றான் ஆதித்தன். உரிமை கொண்ட மதுராந்தகனும் இன்றி, உணர்வு கொண்ட நீங்களும் இன்றி இன்னொருவனா? யாரன்னா அது? உங்கள் முழு நம்பிக்கை பெற்ற அப்பேற்பட்ட ஒருவன் யாரன்னா? எங்கள் எல்லோரின் நம்பிக்கையும் பெற்றவன், அரசாள உரிமை கொண்டவன், சோழம் என்ற உணர்வில் கலந்தவன், நான் கூறிய அத்துணைக்கும் தகுதியானவன் நீதான் தம்பி. நீ ஒருவன் மட்டும்தான். என் தம்பி அருண்மொழி மட்டும்தான். அவன் அரியணையில் அமர்ந்தால் மட்டுமே நான் நினைத்தவைகளை சாதிக்க முடியும். அதற்காகவே இத்துணை போராட்டம். இதை நம் தந்தையார் ஏற்பாரா? உணவு முடித்து கைகளை கழுவிக்கொண்டே கூறியதோடு தன்னை கூர்மையாய் நோக்கிய ஆதித்தனை கண்டு நெகிழ்ந்து போனான் அருண்மொழி. ஏற்கவே முடியாத நிபந்தனை அண்ணா இது. என்னாலேயே ஏற்க இயலாது. என் அண்ணன் சோழத்தின் தலைமகன், வீரத்தின் விளைநிலமான நீங்கள் இருக்கும்போது உங்களை மீறி என்னாலேயே இதை ஏற்க முடியாது அண்ணா. ஏனோ குரல் தழுதழுத்தது அருண்மொழிக்கு. நான் அறிவேன் தம்பி, ஏன் ஏற்க இயலாது என்பதற்கு உன்னால் காரணங்களை கூற முடியாது. அதே போலத்தான் சோழத்தினை எவர் பொருட்டும் மதுராந்தகன் கையில் ஒப்படைப்பதை அனுமதிக்க இயலாது என்று தெளிவாக கூறினான் ஆதித்தன். அரசு உரிமையை காலம் தீர்மானிக்கட்டும், அது பற்றி பேசுவதில் பயனில்லை. எனது இரண்டாவது கோரிக்கையும் நிராகரிக்கப்படுமா அண்ணா? எது? என் திருமண விஷயமா? அது நானே நினைத்தாலும் தற்போது நடக்காது தம்பி. நீங்கள் நினைத்து நடக்காத ஒன்றா? அதுவும் உங்கள் சம்பந்தப்பட்டதா? ஏன் நடக்காது? எனக்கு நேரடியான பதில் வேண்டுமண்ணா. வேகமாகவும் கூர்மையாகவும் கேட்ட அருண்மொழியை நோக்கி அடுத்து ஆதித்தன் கூறிய பதில் எதற்குமே கலங்காத அருண்மொழியே கலங்கடித்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 27. அருண்மொழி, இனி நானே முடிவெடுத்தாலும் பாண்டிய மணிமுடியும் ஆரமும் சோழம் வந்து சேராமல் என் திருமணம் நடவாது என்றான் ஆதித்தன் உறுதியாக. அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் அண்ணா? பதட்டமாய் கேட்டான் அருண்மொழி. அதே நேரம் சரியாக உள்ளே நுழைந்த பார்த்திபனின் காதுகளில் ஆதித்தனின் வார்த்தைகள் விழுந்தன. ஈழத்திலிருந்து அவைகளை மீட்கும் வரை திருமணம் செய்வதில்லை என்று
நிசும்ப சூதனை முன்பு சத்தியம் செய்திருக்கிறேன் அருண்மொழி. நம் காவல் தெய்வத்தின் மீது ஆணையிட்டிருக்கிறேன் என்று ஆதித்தனை அதிர்ந்து போய் பார்த்தான் அருண்மொழி. இதை கேட்ட பார்த்திவேந்திரனும் மிரண்டு போய் உள்ளே நுழைந்தான். என்ன ஆதித்தா, இப்படி செய்துவிட்டாய்? கேட்டவாறே உள்ளே வந்தான் பார்த்திபன். இதில் தவறேதும் இல்லையே என்றான் ஆதித்தன். தவறு சரி என்பது வேறு விஷயம். இத்தனை கடுமையான ஒரு சத்தியம், அதுவும் மீறவே முடியாத நிசும்ப சூதனையிடம், அதைத்தான் கேட்கிறேன் என்றான் பார்த்திபன். எது கடுமை பார்த்திபா? நான் சத்தியம் செய்ததா? அது இல்லை பார்த்திபா, கடுமை அதுவல்ல. மதுரையை வென்று முடித்த பிறகு பாண்டியரின் மணிமுடியை அணிந்து பாண்டியத்திற்கும் மன்னராக பொறுப்பேற்க சென்ற பராந்தகர் அவைகளை காணாது தாம் பறி கொடுத்ததை அறிந்து மனமுடிந்து வேதனையோடு திரும்பினாரே, அதுதான் கொடுமை. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்! அப்போது மாபெரும் வெற்றியை, மதுராந்தகன் என பட்டம் தந்த வெற்றியை முழுதாய் அனுபவிக்க கூட முடியாமல் செய்ததே அந்த மணிமுடியை இழந்ததுதான். அவருக்கு பிறகு அவரது மகன்களான கண்டராதித்தர், அரிஞ்சயர் என எவராலும் மீட்க முடியவில்லை. மதுரை கொண்ட ராஜகேசரியான என் தந்தை இன்னமும் அதை சொல்லி வேதனைப்படுகிறார். இரண்டாம் பராந்தகன் என பெயர் பெற்றது மீண்டும் மதுரையை வெல்ல மட்டும்தானா என்று பல முறை கூறி வருத்தப்பட்டிருக்கிறாரே, அது மிக பெரிய கொடுமை. அதை தீர்க்கத்தான் இத்தனை பெரிய உறுதி. நிச்சயம் மீட்டே ஆக வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் என் நெஞ்சை விட்டு அகலக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சத்தியம் என்றான் ஆதித்தன். அதற்காக சொந்த வாழ்வை பணயம் வைப்பதா கேட்டான் பார்த்திவேந்திரன். வாழ்வின் லட்சியமே அதுதான் என்ற பிறகு தனியாய் வேறு ஏது வாழ்வு? அண்ணா, வேறு மாற்று வழியே இல்லையா? விரைவில் ஈழம் நோக்கி படையெடுப்பதை தவிர வேறு வழி இல்லை அருண்மொழி. அதை ரோகணத்து காடுகளில் ஒழித்து விடுகிறார்களாம் அண்ணா. படையெடுத்து வென்றாலும் அவற்றை மீட்பது கடினம் என்கிறார்களே. கடினம் என்பது கையால் ஆகாதவனின் வார்த்தை அருண்மொழி. முடியும் என்பது மட்டுமே முன்னேற்றத்துக்கான வழி. அப்படியெனில் நான் திரும்பி போய் நமது தந்தையிடம் என்ன பதில் கூறுவது? எதுவும் கூற வேண்டாம் தம்பி. நடக்க வேண்டியது அதுவாகவே நடக்கும். விதிகள் என்பவை நாம் உருவாக்கியவைகள்தான். நமக்கே அது பாதகமாயின் அதை மீறுவதிலும் தவறில்லை. எதை சொல்கிறீர்கள் அண்ணா? அண்ணனுக்கு பிறகுதான் தம்பி திருமணம் செய்ய வேண்டும் என்று எந்தவித கட்டாயமும் இல்லை. மதுராந்தகனின் திருமணத்தோடு நீயும் திருமணம் செய்து கொள். இப்போதைக்கு கொடும்பாளூரில் குழப்பம் தீர்ந்து அது உன் கையில் வரவேண்டியது அவசியம். வானதியின் நிலையையும் யோசித்தே இதை சொல்கிறேன். இதை நம் பெரியவர்கள் ஏற்பார்களா அண்ணா? நிச்சயம் ஏற்பார்கள். ஏனெனில் ஆதித்தனுடைய திருமணம் அவர்களது கவலை அல்ல. மதுராந்தகனின் திருமணமும் அதன் மூலம் அவனை அடுத்த மன்னனாக மறைமுகமாக அறிவிப்பதும் தான் அவர்களுடைய கவலை. அதை ஏன் தடுக்க வேண்டும்? அதனால் இப்போதைக்கு இதை தாராளமாக ஏற்பார்கள். உன்னை பற்றிய அக்கறையோ கவலையோ அங்கு எவருக்குமே இல்லை என்கிறாயா அண்ணா? இப்போதைக்கு அதைவிட பெரிய பெரிய கவலைகள் எல்லாம் இருக்கிறது என்று கூறுகிறேன். நல்லது, நான் இதற்கு சம்மதிப்பேன் என்று நினைக்கிறாயா அண்ணா? என் பேச்சில் இருக்கும் தர்மத்தை எவர் உணராவிடினும் என் தம்பி அருண்மொழி உணர்வான் என்று நான் நம்புகிறேன். இது தவறு அண்ணா. என்னை பாசத்தை வைத்து அடக்குகிறீர்களா? இல்லையடா தம்பி. நான் அனுபவிக்க இயலாத அத்தனையும் என் தம்பிக்கு கிடைப்பதற்கு நான் தடையாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிறேன். இது அரசு உரிமை குறித்த பேச்சா அண்ணா? கண் கலங்கியது அருண்மொழிக்கு. இல்லையடா, அனைத்தையும் குறித்து முடிவு. இதை மாற்ற நினைக்காதே. உன் அன்பிற்கு முன்னால் நான் எதிர்த்து நிற்க முடியாது என்பது தெரிந்துதான் உன்னை அனுப்பியிருக்கிறார்கள். என்னை தோற்க வைத்து விடாதே தம்பி. குரல் கமறியது ஆதித்தனுக்கு. அருகில் வந்து ஆதித்தனின் தோள் தொட்டான் அருண்மொழி. அழுத்தமாக பற்றினான். சரி அண்ணா, எனக்காக ஒன்று செய்ய முடியுமா? அதை மட்டும் மறுக்கவே கூடாது. என்ன சொல் அருண்மொழி. உனக்காக நான் சொன்னவைகளை தவிர எதையும் செய்வேன். வடதிசை மாதண்ட நாயகனாக நீ பொறுப்பேற்க சம்மதிக்க வேண்டும். இதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அப்போதுதான் நீ சொன்னது போல திருமணத்துக்கு நான் ஒப்புதல் அளிப்பேன். இதில் யோசிக்க ஒன்றுமில்லை ஆதித்தா. வடதிசை என்பது தொண்டை மண்டலம் சூழ்ந்த பகுதிகள்தானே. இப்போதும் அவை நம் கட்டுப்பாட்டில்தானே உள்ளது. அதற்கு அதிகாரமுள்ள தலைவனாவதில் என்ன தயக்கம்? எப்படியும் மேல் நோக்கி நகர வேண்டும் எனில் இங்கிருந்து நகர்தல்தானே எளிது என்றான் பார்த்திபன். சரி, ஆனால் சில நிபந்தனைகள் உண்டு என்றான் ஆதித்தன். எதிர்பார்த்தேன் அண்ணா. நிபந்தனைகள் வரும் என்று கூறிய பிறகுதான் இங்கு வந்தேன் என்றான் அருண்மொழி. என்னென்ன நிபந்தனைகள் வைப்பேன் என்பதையும் நீ யோசித்திருப்பாயே.
எக்காரணம் கொண்டும் நீங்கள் எடுக்கும் எந்த முடிவிலும் தடையோ தலையீடோ இருக்கக்கூடாது என்பீர்கள் என்று நினைத்தேன். ஏறக்குறைய சரிதான். ஆனால் அது மட்டுமே அல்ல. வேறென்ன நிபந்தனை அண்ணா? ஈழம் நோக்கி படையெடுக்கும் போது நான் கேட்கும் அளவிற்கு படை தந்து உதவ வேண்டும். அப்போர் எப்போது நடப்பினும் அதற்கு மாதண்ட நாயகனாக நானோ அல்லது நீயோ மட்டுமே நியமிக்கப்பட வேண்டும். புரியவில்லை அண்ணா. மதுராந்தகன் அப்போரில் கலந்து கொள்ளவே கூடாது என்கிறேன் என்றான் ஆதித்தன். அவரும் சோழத்தின் இளவரசராக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறார் அண்ணா. அவர் வேண்டாம் என்று நாம் எப்படி தடுக்க முடியும்? அதற்காகத்தான் நிபந்தனை என்று சொன்னேன். இன்று வடதிசை மாதண்ட நாயகன் என்ற பதவி கொடுத்து சோழ அரசியலில் இருந்து என்னை விலக்கி வைப்பவர்களுக்கு தெரிய வேண்டும் அல்லவா நான் எதற்காக இதனை ஏற்க ஒப்புக்கொண்டேன் என்று. புரிகிறது. பேசி பார்க்கிறேன். நிச்சயம் ஏற்பார்கள் என்று எண்ணுகிறேன். ஏற்பார்கள் அருண்மொழி. ஏனெனில் இன்னும் மதுராந்தகன் காலம் வர பல ஆண்டுகளாகும். அதற்குள் இயன்றவரை சோழத்தின் எதிரிகள் வெல்லப்படட்டுமே என்றுதான் எண்ணுவார்கள். ஆனால் வடதிசை மாதண்ட நாயகனாக நான் தனியாட்சிதான் செய்வேன். சோழத்திற்கு ஆபத்து எனில் முதல் ஆளாக நிற்பேன். அதே போல எனது தேவைக்கு அங்கிருந்து வேண்டுவனவற்றை உரிமையோடு பெறுவேன். சோழத்தின் மாமன்னருக்கு கட்டுப்படுவேன். அவர் சுந்தர சோழராக இருக்கும் வரை. இதையெல்லாம் தெளிவுபடுத்து போதும் என்றான் ஆதித்தன். எங்களையெல்லாம் விட்டு தனியனாக பிரிகிறாயோ என்ற பயம் எனக்கு வருகிறது அண்ணா. இல்லை தம்பி, சோழம் பிரிந்துவிடக்கூடாதே என்று நான் கவலைப்படுகிறேன் என்ற ஆதித்தனின் வார்த்தைகளில் இருந்த உண்மை தஞ்சை சென்று சுந்தர சோழரையும் செம்பியன் மாதேவியாரையும் சந்தித்த பிறகுதான் அருண்மொழிக்கே புரிந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.